ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி 25 வருஷத்துக்கு மேலே நான் வச்சுருக்கக்கூடிய கோல்டு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பழைய காலத்துக்குள்ள செயினும் இருக்கும், அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷனும் இருக்கும். அது என்னென்ன, எவ்வளோ கிராம் இருக்குது, அது எங்கேருந்து வாங்கினேன், அதே மாதிரி எந்த செயின் வந்து டெய்லி யூஸ்க்கெல்லாம் வந்து யூஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். முதல் காட்டுற 4 செயின் மட்டும்தாங்க வந்து நான் சேர்த்து வச்சு வாங்கினது. மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாமியார் அதே மாதிரி அம்மா அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததோட கலெக்ஷன் தான் இது. முதல் 4 செயின் மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கினது. மற்றது எல்லாமே வந்துட்டு gift கொடுத்ததான். அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். இதில் எல்லாமே 4 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது. ஃபஸ்ட்டு செயின் பார்த்திங்கன்னா 4 கிராம்குள்ள செயின். இது என்னோடய பொண்ணுக்காக நான் வாங்கினது. இது வந்து செயின் மட்டும் 4 கிராம் இருக்கும், அரை பவுனுக்கு. அது கீழே இருக்க டாலர் வந்து ரொம்ப கம்மியான மில்லிகிராம் தான் இருக்கும். 1 கிராம் கூட இல்லை, அந்தளவுக்கு அதோட கம்மியான ஒரு அரை கிராம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் அது. இந்த செயின் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 18 கேரட்டு வந்து ஒயிட் கோல்டு. இது இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஒயிட் கோல்டு. இடையில வந்து ஒரு மணி மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு வாத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாலர், அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டாலரு. டெய்லி யூஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். 18 கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாலர் வந்து 1 கிராமுக்கு குறைவாக அரை கிராம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதனுடைய பில்லெல்லாம் இருக்குது. ஒரு வீடியோவில் வந்து அந்த பில்லெல்லாம் காட்டுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் பில்லு காட்ட ரொம்ப வந்து லாங் ஆகும். இந்த டாலர் வந்து 22 கேரட்டு. மற்ற செயினெல்லாம் வந்து ஒயிட் கோல்டு பார்த்திங்கன்னா 18 கேரட்டு. 18 கேரட் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இதில் வந்து ரிங் ஹூக்கு அப்படின்னு ஒரு மாடர்னான ஒரு ஹூக் வச்சுருக்காங்க. இந்த ஹூக்குனால என்ன பிரச்சனை அப்படின்னா, சீக்கிரமாகவே இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கலண்டுருது. முக்கியமாக தலை குளிச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணும் போது, தலை தோட்டும் போதெல்லாம் இது அப்படியே கலண்டுட்டு வந்துடுது. இந்த ரிங் ஹூக் வந்து அந்த மாதிரி தான் ஆகுது அப்படி சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிங் ஹூக் இருந்தால் வாங்காதீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஹூக்கு மட்டும் மாற்றிடுங்க. நானும் இந்த ஹூக்கை மாற்றிட்டு வேறு ஹூக் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். 20%க்கு மேலே இது மேக்கிங் சார்ஜ் இருந்தது. 18 கேரட்டுக்கு ரொம்பவே அதிகம். இது கேரளாவில் இருக்க ரீகல் ஜுவல்லரியிலேருந்து வாங்கினது. இது 22 கேரட் இருக்கக்கூடிய ஜுவல்லரி. இது 0 மேக்கிங் சார்ஜில் நான் ஸ்கீம் போட்டு வாங்கினது. இதுவும் கேரளாவில் தான் வாங்கினது. இதுவும் ரொம்ப தின்னாக இருக்கும். இது 4 கிராம் தான், 4 கிராம் தான், அரை பவுனுக்குள்ளே வந்து ஒரு செயின். ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி யூஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி செயின் வந்து இப்போ நல்லா நிறைய வருது, மாடர்னாக வருது. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் வாங்கினது. லாஸ்ட்டாக நான் வாங்கின செயின் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலிண்டர் மாதிரி ஷேப்பில் இருக்கும். சிலதுலலாம் பால் மாதிரி இருந்துச்சு. அந்த பால் மாதிரி இருக்கிறது வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இது வாங்கினா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது ரோடியம் பாலிஷ். இது ரெண்டுமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக வாங்கினது. என்னுடைய 2 பொண்ணுங்களுக்காக வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்கும், போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டாலர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். யாராவது பார்த்தாங்கன்னா கூட டைமண்டான்னு கேட்பாங்க. கழுத்தில் போட்டோன்னா அப்படி ஜொலிக்குங்க, நல்லாயிருக்கும். இது நெக்லஸ் டைப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய செயின் தான் இது. இது 18 கேரட்டு. இதுவும் 18 இன்ச்சஸ் அளவுக்கு வரும். இதுலேயே அட்டாச்சாக வந்து ஒரு லாங்கான ஒரு டாலர் வரும். இது வந்து 18 கேரட்டு. ரொம்ப தின்னாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 6 கிராம் செயின். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்துருச்சு. இது அதுவாக அந்துரல. இது வந்து ஒரு கம்பி பட்டு இழுத்ததுனால அது வந்து அந்துருச்சு. 18 கேரட்டு எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக இந்த டாலர் மாதிரியே இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் அதை வாங்கலை. இது மட்டும் வாங்கினேன். இது டோட்டலாகவே வந்து 6 கிராம் தான் இந்த டாலரோடு சேர்த்து. இது 2012 நார்த் இந்தியாவில் வாங்கினது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 18 கேரட்டு கூட 24 கேரட்டு தங்க நகை விலையில் விற்பாங்க. ஆனால் வந்து மேக்கிங் சார்ஜோ இல்லை வேறு எந்த சார்ஜும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இது நம்ம வாங்கும்போது 24 கேரட்டு தங்க நகை விலையில் அன்னைக்கு என்ன ரேட்டோ அதில் வாங்கினது. ஆனால் இதில் வந்து மேக்கிங் சார்ஜெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. இது வந்து 18 கேரட்டுக்குள்ளது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பிடிச்சி போய் தான் ரொம்ப வாங்கினேன் நான்.
இந்த செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ஒரு பாக்ஸ் செயின் ஷேப்பில் இருக்கும், பாக்ஸ் செயின் மாதிரி இருக்கும். இதனுடைய ஊக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த ஷேப்பு என்ன பேருன்னு தெரியல, ஆனால் இந்த ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 18 கேரட்டில் வந்து ரிங் ஷேப் இருக்கிறது அது வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங் கிடையாது, நல்லதில்லை. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். இது இருக்கிறத ஜாயின் பண்ணிட்டா நம்ம மறுபடியும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்துட்டு, ஆனால் இன்னும் நான் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது ஜாயின் பண்ணிட்டா டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு டர்க்கிஷ் டைப்பில் ஒரு நெக்லஸ் மாடல், ரொம்ப சூப்பரான ஒரு மாடல். இது ரொம்ப தின்னாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் தான் பார்த்துக்கோங்க. இது பெல் மாதிரி இருக்கும். இதோட டாலர் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஷேப்பில் ஒரு அழகாக இருக்கும். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டைப்பில் வந்து இந்த செயின் இருக்கும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின். இது வந்து டர்க்கிஷ் மாடல், நல்லா ஜொலிக்கும் பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம வந்து ஸ்கீம் போட்டு 0 மேக்கிங் சார்ஜில் தான் நம்ம வாங்கினது. ஒருவேளை நீங்கள் உடனே வாங்கினா ஒரு 13% அந்த மாதிரி இருக்கும் இதனோட மேக்கிங் சார்ஜு. இதனுடைய கிராம் பார்த்திங்கன்னா 10 கிராம். இந்த செயின் மட்டும் பார்த்திங்கன்னா 10 கிராமுக்குள்ள செயின். 10 கிராம்னா 1 பவுன் 1.25 பவுன் வருது. 1.25 பவுனில் ரொம்ப அழகான சூப்பரான செயின். நம்ம ரொம்ப லேட்டஸ்ட்டாக இது வாங்கின செயின் தாங்க இது. இந்த 4 செயின் மட்டும்தாங்க நான் வாங்கினது. இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட்டு கிடச்சிது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்ததெல்லாம் சிலதெல்லாம் மாற்றிட்டேன், சிலதெல்லாம் வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் மாற்றாமல் இருக்கிறதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 பவுனுக்குள்ள செயின். இது கேரளாவில் இருக்கக்கூடிய செம்மலூர் ஜுவல்லரியிலேருந்து வாங்கி கொடுத்தது. இதுவும் கிஃப்டாக கிடச்சிது. இது ரொம்ப அழகாக இருக்கும், கழுத்தோடு ஒட்டி இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தனால இது 16 இன்ச்சஸ் இருக்கும் இந்த செயின். ஏன்னா கரெக்டாக கழுத்தோடு ஒட்டி இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஊக்கு இருக்குது பாருங்கள். இது கோதுமை செயின் மாதிரி ஒரு மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்மல் கோதுமை செயின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போட்டிருப்பேன் இந்த செயினை நிறையா. அப்போ நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான ஒரு கோதுமை செயின் இது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டிசைன் உள்ளார சிலிண்டர் மாதிரி இருக்கும், வெளியே வந்து ஒரு கவர் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செயின். இதுவும் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய செம்மலர் ஜுவல்லரியில் வாங்கினது. இது வந்து ஒரு 2003 அந்த மாதிரி டைமில் வாங்கினது. இது வாங்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இதை வந்து ரயில் செயின்னு சொல்லுவாங்க. 2 சைடு வந்து ஒரு முத்தாக இருக்கும், இடையில வந்து பின்னல் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனு ரொம்ப பட்டையாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து 2 பவுன். இது 16 கிராம் இந்த செயின் மட்டும். இந்த செயின் வந்து 18 இன்ச்சஸ் செயின். இதை நாங்கள் அவ்வளோவா யூஸ் கூட பண்ணவே இல்லை, ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணதா ஃபங்க்ஷனாக போட்டு வருது. ஆனால் இதில் வந்து இந்த ஊக்கு போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணோம். அந்தளவுக்கு இந்த செயின் வந்து ரொம்ப வீக்கான செயின். இது டெய்லி யூஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த செயினை. இந்த செயின் வாங்கும் போதே கூடவே இந்த டாலரும் வாங்கணும். இந்த டாலரோடது வந்து 1 பவுன் அளவுக்கு. இந்த டாலரோட டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாலரையும் செயினும் ஜாயின் பண்ணுறக்கூடிய ரிங் வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கழட்டி ஒரு பேப்பரில் கவர் பண்ணி வைக்கும் போது ஒரு சின்ன பொருள் அப்படிங்கிறனால அது எப்படியோ சீக்கிரமாக மிஸ் ஆயிடுச்சு. சின்ன பொருளுங்களாம் வைக்கும்போது நீங்களும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க, என்னை மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோதுமை செயினும் 2009 வாங்கினது. இந்த செயின் வந்து ரொம்ப பழைய செயின். இது கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 95 அந்த மாதிரி வாங்கினது. இது நான் யூஸ் பண்ணி, எங்கள் அம்மா யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுங்க. இது டேமேஜ் இன்னும் ஆகலை. நான் அங்கங்கே வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து பண்ணது. இது யூஸ் பண்ணாதனாலே இல்லை அந்த மாதிரி தான். ஆனால் கூட இது வந்து
நல்லாயிருக்கும். அங்கங்கே லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கேரளா செம்மலூர் ஜுவல்லரியில் வாங்கினது. இது வந்து 2 பவுன் செயின். இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் என்னோடய பொண்ணுக்காக கிஃப்டாக கொடுத்தது. இது எல்லாமே வந்துட்டு எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த செயின். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு எனக்கு கொடுத்தது வந்து 2015 கொடுத்தாங்க. இந்த செயின் மட்டும் 3 பவுனு. இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் நல்ல பெருசாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு செயின் போட்டாலே ரொம்ப நிறையா செயின்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய டாலர் வந்து 1/4 பவுன் இருக்கும். அழகாக லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து அரக்கோணத்தில் வந்து பாரஸ் ஜுவல்லரிலேருந்து தான் அவங்க வாங்குவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஜுவல்லரியில் மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த கடையில் வாங்கினது அரக்கோணத்தில் வாங்கினது தான் இது. செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேர்ந்துட்டே போகுது. இது வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்காக வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது தான் இது. இதுவும் அவங்க போட்டுட்டு இருந்தது தான். இதுவும் 3 பவுன் அளவுக்கு ஒரு செயின். இந்த செயினோட ஒரு பேட்டர்ன்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அழகான வந்து ஒரு செயின் இது. இதனுடைய டாலரும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதிலெல்லாம் வந்து எனாமல்ஸ்லாம் வந்து நிறைய கலர் கலராக இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. இதுவும் டாலர் செயின் எல்லாமே சேர்த்து 3.25 பவுன் வரும். இதுவும் பாரஸ் ஜுவல்லரியில் அரக்கோணத்தில் வாங்கினது. ரொம்ப அழகான செயின் இது. இது 2016 எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க எப்போ வாங்கினாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் 10-13 கிராம் அளவுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வரும். எங்கள் இன்லாஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செயின் பிரியர்கள். எல்லாருமே வந்து நிறைய செயின் போட்டிருப்பாங்க. கழுத்தில் 5 செயின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மதர்லாம் சரி, சிஸ்டர்லாஸும் சரி, அந்த 5-6 செயின் நிறைய போட்டிருப்பாங்க. இதுவுமே எங்கள் மதரின்லா கொடுத்ததாங்க. இதுவும் 2 பவுன் அளவுக்கு இருக்கிற செயின். இதுவும் பாரஸ் ஜுவல்லரிலேருந்து வாங்கினது அரக்கோணத்தில். இதுவும் எப்போ வாங்கினாங்கன்னு தெரியாது. அது ரொம்ப அழகான செயினாக இருக்கும். இது வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிங்கோட அது கூடவே வந்து லாக்கெட்டோடு தான் வாங்குவாங்க. அதனால தான் வெறும் ரிங் மட்டும் அதில் இருக்குது. எந்த ஒரு செயின் வாங்கினாலும் லாக்கெட்டோடு வாங்கிடுவாங்க அவங்க. ஃபஸ்ட்டு வாங்கின அதே மாதிரி டிசைன் தாங்க இது. இதுவும் வந்து ரொம்ப அழகான டிசைன். நல்லா பட்டையாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மேக்கிங் சார்ஜ் வந்து 10-13% அளவுக்கு வரும். இதுவும் அரக்கோணத்தில் வாங்கினதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். எப்போவுமே ட்ரெண்டியாக சூப்பராக இருக்கக்கூடிய செயினுங்க. இது கோதுமை செயின்னு சொல்லுவாங்க. அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் கூட போட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டியான கோதுமை செயின். இது எப்போவுமே வந்து வீக்கே ஆகாது. ரொம்ப வருஷம் நல்லா போட்டுட்ருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செயினுங்க. இதுவும் வந்து செயினோட கிராமம் வந்து 3 பவுன் அளவுக்கு இருக்குது. இதோட டாலர் வந்து ஒரு 1/4 பவுன் அளவுக்கு இருக்கும். இதுவும் ரொம்ப சூப்பரான செயினுங்க. இதுவும் வந்து அரக்கோணத்தில் பாரஸ் ஜுவல்லரியில் எங்கள் மாமியார் என்னோட சின்ன பொண்ணுக்காக கொடுத்தது. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா வாங்கும் போதே சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. பேத்திங்களுக்கும் அதே மாதிரி தான். சின்ன பேத்திக்கு பெரிய பேத்திக்கு அந்த மாதிரி எல்லா வரிசையும் எல்லா பேத்திங்களுக்கும் வாங்கிடுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து செயின் தான் வாங்குவாங்க. செயின் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க. மேக்கிங் சார்ஜும் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கழுத்துலேயும் டக்குன்னு நம்ம போட்டுட்டு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஒரு பாக்ஸ்லேயே போட்டு அத்தனை செயினும் போட்டு வச்சிடலாம். நமக்கு இடமும் அடைச்சிக்காது. செயின் வாங்குறதே வந்து மற்ற எல்லாத்தையும் விட வாங்குறத விட செயின் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாங்க நம்ம செயின் கலெக்ஷன். 2025 வாங்கினதுலேருந்து 1995 வரைக்கும் இருக்கிற செயின்ஸ் எல்லாம் இருக்குது இதில். 4 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கிற செயின் கலெக்ஷன்லாம் இருக்குது. இது வரைக்கும் நான் எண்ணி பார்த்ததில்ல. இப்போ தான் எண்ணி பார்க்க போகிறேன், பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 செயின் வந்து கோல்டு கலெக்ஷன் வந்து காட்டியிருக்கேன். போடுற செயின் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம லாக்கரில் வச்சுருவோம். அதனால் வந்து சேஃப்டியாக இருக்கும். பொதுவாக ரொம்ப ஹெவி செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. லைட்டான செயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
கோல்டு இப்போதைக்கு வந்து சொத்து மாதிரி தான் வச்சுக்கணுமே ஒழிய ரொம்ப நம்ம வெளியே யூஸ் பண்ணோம்னா இப்போலாம் செயின் ஸ்நாச்சிங்கு அது இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வெளியே போகிறவங்களாம் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். காலர் வச்ச நெக்கெல்லாம் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நகை வச்சுருக்கவங்களும் நகையை யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு கவரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ கோல்டு கவரிங் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கும் கோல்டு கவரிங்கில் செயின் வேணும்னா நம்மக்கிட்ட மேலே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நானும் வந்து கோல்டு கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கலாம்.